வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். டெட்டோட மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா, அதாவது ரிசல்ட் விடுவதற்கு தாமதமாக இருக்குது. ஏன் வந்து ரிசல்ட் வந்து தாமதமாகிட்டு இருக்கு, என்ன காரணங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசி போட்டிருந்தோம். அந்த பேசி போட்ட வீடியோவில் பார்த்தோன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தோன்னா நிறைய கருத்துக்களை பார்த்தோன்னா வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது உண்மையாக பார்த்தோன்னா வந்து வரவேற்கத்தக்கது. ஒரு நண்பர் போட்டிருந்தாங்க, ஏப்பா ஒரு மாதமாக என்னப்பா பண்ணியிருந்தேன், 10 நாள் வந்து 10 கொஷின் பார்த்தோன்னா வந்து தப்பாக சொல்கிறீங்க. முதல்ல இந்த வீடியோ எதுக்கு போடணும்னு முதல்ல பார்க்கணும். ரிசல்ட்டு தாமதமாகுது, எதுக்காக ரிசல்ட்டு தாமதமாகுதுன்னு சொல்லும்போது தான் நம்ம ஒரு சில கேள்விகள்லாம் பார்த்தோன்னா வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தவறானது ஏன்னா நம்ம 82 மார்க்கு அப்படின்னா நம்ம ரிசல்ட்டு பார்த்தோன்னா டிசம்பர் மாதமே வெளியிடப்படுவாங்க. அப்படி இல்லை, டிசம்பர் மாதம் வெளியிடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. ஒரு ஏற்கனவே பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு, அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னும் போது தமிழக அரசுக்கிட்டே மொத்த செக்மெண்ட்டும் இருக்குது. அதனால் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ முடிவுகள் ஆசிரியர் சங்கங்கள் மூலமாக நடத்தப்பட்டு தெளிவான விளக்கங்கள் பார்த்தோன்னா வந்து கொடுக்கப்படும். அதனால தான் நமக்கு பார்த்தோன்னா லேட் ஆகிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் வந்து பேப்பரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கேள்விகள் வந்து குறையுது அப்படி சொல்லிட்டு ஒரு சில மதிப்பெண்கள்லாம் சொல்லியிருந்தோம். இல்லை அந்த மதிப்பெண்லாம் நீங்கள் எப்படி சொல்லலாம், ஒரு கேள்விகள் தான் தவறு, 2 கேள்விகள் தான் தவறு, 10 கேள்விகள்ன்றதுக்கு வந்து ப்ரூஃப் இருந்தால் எடுத்து போடு அப்படி சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்டுருந்துங்க. இந்த ப்ரூஃப்லாம் ஏற்கனவே பார்த்தோன்னா பல நண்பர்கள் பல குழுப்பத்தில் பார்த்தோன்னா ஏற்கனவே பண்ணிட்டாங்க. சரி, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்களே, சரி நான் கேட்டவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. 10 ஒரு கேள்வி தான் தவறு, பேப்பர் 2ல ஒரே ஒரு கேள்வி தான் தவறு, அது தெளிவாக போட்டிருந்தார் ஒரு நண்பர். தொடர்ச்சியாக அவரோட பதிவுகளை நம்ம பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, சரி ரைட்டு நண்பர் வந்து வெளியூருக்காரலாம் எங்கேயும் இல்லை, நம்ம ஊருக்கார போலதான். சரி, நம்ம ஹேட்டர்ஸாக இருந்தாலும் ஒரு நண்பர் தான், நம்மளோட சப்ஸ்கிரைபராக தான் இருப்பார் எப்படியும். அப்போ அவருக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும். அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, ஒரே ஒரு கேள்வி தான் தகுதி தேர்வு 2ல் தவறானது, 10க்கு மேற்பட்ட கேள்விகள் இருந்தால் தவறாக சொல்லுங்கள், அதன் பிறகு இந்த பயிற்சி மையத்தில் சேருவதை பற்றி சிந்தியுங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. 10க்கு மேற்பட்ட, அதாவது 10 கேள்விகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் என்னென்னா அப்படியே பார்த்துக்குங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2, அதாவது எக்ஸாம் பார்த்தோன்னா 16/11/2025 39வது கேள்வியில் பார்த்தோன்னா வந்து கொடுப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மயங்கொலி பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ மயங்கொலி பிழையற்ற தொடர், அது நமக்கு கேள்வி, அந்த கேள்வியும் உங்களுக்கு காட்டுற பாருங்க. மயங்கொலி பிழையற்ற தொடர் எது அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் என்ன அவங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாளங்கள் கொட்டி கணக்குது வானம். அப்போ இது மயங்கொலி பிழையற்ற தொடரா அப்படின்னா இது மயங்கொலி பிழையற்ற தொடர் தான். ஆனால் கூட எனவே வெட்டி அணைக்கும் மின்னல், வெட்டி அணைக்குது மின்னல் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளும் பார்த்தோன்னா வந்து என்னன்னா, இதுவும் பார்த்தோன்னா வந்து மயங்கொலி பிழையற்ற தொடர். அப்போ இந்த கேள்விகளுக்கு சி மற்றும் டி இரண்டுமே பார்த்தோன்னா வந்து சரியான பதில் தான் இருக்குது. சரி, இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறத நம்ப முடியும் அப்படின்னா, இதை நம்ம மாணவர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய போர்டுக்கு தெளிவாக பார்த்தோன்னா வந்து எடுத்து நம்ம இதோட ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா எடுத்து அமைச்சிருக்காங்க. அனுப்பிச்சு, ஐயா இது மாதிரி பாருங்கள், நீங்கள் கொடுத்த செக்மெண்ட்டு இது மாதிரி இருக்குது, இதில் பார்த்தோன்னா இந்த கேள்விகளுக்கு இந்த மாதிரி தவறான பதில் இருக்குது, இதை நீங்கள் வந்து சரி பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை கட் பண்ணி பார்த்தோன்னா தெளிவாக போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா உளவியல் பகுதியில் என்ன கேள்வி, உளவியல் பகுதியில் எந்த கேள்வி அப்படியே இருக்குது, அந்த செக்மெண்ட்டும் ப்ரூஃப் வித் ப்ரூஃப் தெளிவாக பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து தெளிவான இது தவறான கேள்விகள் இப்படின்றத ஒரு 10 கேள்வி இருக்குது. 10 கேள்வி தெளிவாக எந்தெந்த புக்கில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பாடத்திட்டத்தில் வருதுன்னு சொல்லிட்டு இதை நாங்கள் இப்போ பண்ணல, இதை வந்து உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கேட்டாங்களே, கேட்டும்போதுன்னு சொல்லுவேன். இதை நாங்கள் வந்து எங்கள் மாணவர்கள் முழுக்க ஒட்டுக்காக கொடுத்து நாங்கள் ஆசிரியர் அந்த போர்டுக்கே பார்த்தோன்னா நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா தெளிவாக அமைச்சிருக்கோம். மொத்தமே எந்தெந்த கேள்விகள் தவறு, எந்த இடத்துல வந்து தவறு இருக்குது, எந்த இடத்துல கேள்வி, எந்த ஃபுல்லு எல்லாமே ஆதாரம் வித் ப்ரூஃபோடு பார்த்தோன்னா வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா போர்டுக்கு அமைச்சிருக்கோம். 10 கேள்விகள், அதாவது என்னென்ன கேள்விகள் தவறு அப்படின்ற விஷயத்தை முடுக்கா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் அந்த ப்ரூஃப் பாருங்கள். ஏன்னா நான் நண்பர் சொல்லும்போது ஏன்னா 10 நாள் கழிச்சு ஐயா இந்த போட்டு என்ன சாம் அப்படின்ற ஒரு நண்பர் போட்டிருக்காரு, 10 நாள் கழித்து நாங்கள் வந்து ஒரு மாதம் கழித்து நாங்கள் இந்த 10 கேள்வி தவறுன்னு சொல்ல வரல, ரிசல்ட் ஏன் வந்து லேட் ஆச்சு அப்படின்ற காரணத்துக்கு சொல்கிற வரத்துக்கு தான் இந்த சொல்லியிருக்கோம். ஏன்னா மாணவர் நீங்கள் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்களா, இது வரைக்கும் பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் டெய்லியுமே வந்து உனக்கு என்ன பற்றி தெரியும், உனக்கு யார் சொன்னது இதை பற்றிலாம் அப்படி இன்னொருத்தர் கேட்டுருந்தாங்க, உங்களுக்கு யார் இந்த தகவலாம் சொல்கிறது, அதை மட்டும் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, எங்களுக்கு யார் ஐயா சொல்லணும். ஏன் டெய்லியுமே ஒரு நாளைக்கு ஒரு 20லிருந்து பார்த்தோன்னா 50 நபர்கள் மெசேஜ் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் பார்த்தோன்னா டெய்லியுமே எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, சார் நாங்கள் போர்டுக்கிட்ட இப்படி கேட்டேன் சார், இவங்க இது மாதிரி தகவல் சொல்கிறாங்க சார், எப்படி சார் ரிசல்ட் வரும் அப்படி சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நான் ஒரு குறைந்தபட்சம் 20லேருந்து 50 பேருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக. அப்போ அவங்க பேசுகிற எல்லா கருத்தும் வாங்கிட்டு நானும் தான் பேசுகிறேன், சார் எப்போ சார் ரிசல்ட் வரும்னு கேட்கும்போது அவங்க ஒரு சில கருத்துக்களாக சொல்கிறாங்க. அப்போ மொத்த பேர்கிட்ட வந்து பேசும்போது அவங்க ஒரு கருத்து நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஒரு இப்போ நேற்று
இன்னொரு நண்பர்கள் நம்ம கமெண்ட்டில் போடும்போது அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசல்ட் பார்த்தோன்னா கூடி விரைவில் வெளியே வந்துடும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75 மதிப்பெண் வந்து கொடுக்குறது பார்த்தோன்னா ரொம்ப குறைவு, சாத்தியக்கூறு வந்து பார்த்தோன்னா குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. இப்போ இன்னொரு இடத்துல அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு மாணவர் சொன்னாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இது நம்ம முடிவெடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு போர்டு வந்து பார்த்தோன்னா அந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்போ அவங்க அந்த சூழ்நிலை அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா முடிவெடுப்பாங்க. அது இல்லாமல் அரசு இப்போ வரக்கூடிய நாட்கள் பார்த்தோன்னா வந்து எலெக்ஷன் வரக்கூடிய நேரங்களாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஒரு தவறான முடிவுகள் எடுத்துனா வந்து அது பாதிப்பு யாருக்கு ஏற்படுன்றது அது தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான், ஒரு 3 நபர்கள் தான் வந்து இந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருந்தாங்க. நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து தகுதி இருக்கா இல்லையான்ற போது பேசப்படும் போது தான் வந்து அது வெளி வட்டாரங்களுக்கு தெரிய வரும். பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம பேசும்போது பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பேசும்போது தான் அதை பற்றி ஒரு பெருசாக நம்ம ஏற்கனவே சொன்னாங்க. ஐயா இவங்க வந்து பணம் வந்து இது பண்ணுறதுக்காக, ஐயா எங்கிட்ட டெஸ்ட் பேட்ச் என்ன ரேட்டுன்னு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் கிளாஸ் எவ்வளோ ரேட்டில் கொடுத்துருக்குன்னு தெரியுங்களா, ஐயா சரி அதை விடுங்க, சரி அதெல்லாம் கூட பரவாயில்ல. என்கிட்ட டெட் எக்ஸாமுக்கு எத்தனை பேர் படித்தாங்க? டெட் எக்ஸாம் படித்தது என்கிட்ட 20 பேர் தான். அதாவது ஆஃப்லைனில் வந்து படித்த 20 பேர் தான். ஆனால் ஆன்லைனில் பார்த்தோன்னா வந்து 4000 பேருக்கு பார்த்தோன்னா டெய்லியும் கொஷின் பார்த்தோன்னா வந்து ஃப்ரீயாக கொடுத்து படிக்க வச்சுருக்கேன். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 2500 மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து நான் ஃப்ரீயாகவே டெய்லியும் பார்த்தோன்னா டெய்லி டெஸ்ட் பார்த்தோன்னா வந்து நான் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். பிஓ எக்ஸாமுக்கு பார்த்தோன்னா அந்த வீக்கெண்ட் டெஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்படி இருந்துமே ஸ்டூடெண்ட் தொடர்ச்சியாக வந்து என்கிட்ட கேட்குறாங்க, சார் எங்களுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான பேட்ச் வந்து கேட்கணும் அப்படின்னு கேட்கறதுனால தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். விருப்பப்பட்ட மாணவர்களுக்கு தான் நான் கொடுக்குறோம். பணம் தவறான வார்த்தை, சரி ரைட்டு, உங்களுக்கு ஈக்குவலாக பேசுகிறது வந்து தவறு தான். சரி இருந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பார்த்தோன்னா பதில் தெளிவாக சொல்லிட்டேன். உங்கள் இந்த ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து இந்த 10 கேள்விகளும் பார்த்தோன்னா வந்து எந்த பகுதியிலிருந்து எந்த பாடத்திட்டத்திலேருந்து எந்தெந்த கேள்விகள் தவறாக கொடுத்துருக்காங்கன்ற ஒட்டுக்காக உங்களுக்கு பார்த்தோன்னா பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு தவறான கருதல், ஒரு தரம் தாழ்ந்து வந்து பார்த்தோன்னா வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு நண்பர்கள் போட்டிருக்காங்க 75 மதிப்பெண் பார்த்தோன்னா வந்து போட்டால் நான் வந்து கேஸ் போடுவேன், தகுதி மதிப்பெண் வந்து 75 குறைச்சா நான் கேஸ் போடுவேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் நண்பர்கள் போட்டிருக்காங்க. சரி ரைட்டு, என்ன திடீர்னு? ஏன்னா இன்றைக்கி தேர்வு எழுதக்கூடிய அதாவது டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் யாருன்னா இன்றைக்கி பார்த்தோன்னா ஏதோ ஒரு தனியார் பள்ளிகளிலோ ஏதோ ஒரு டெம்பரரி ஸ்டாஃபோ ஏதோ ஒரு இடத்துல போய் பார்த்தோன்னா ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. ஸ்கூலில் பணியிடங்கள் ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அவங்க பணியிட சூழல், குடும்ப சூழ்நிலை பார்க்கணும். அவங்களுக்கு சம்பளமே பார்த்தோன்னா வந்து 5000 10,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதை வச்சு அவங்க எப்படி குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி வந்து அவங்க அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிப்பாங்க, அதெல்லாம். அது இல்லாமல் இவங்க கேட்குற கேள்வி எதுக்காக கேட்குறாங்க, 75 மதிப்பெண் வந்து குறைக்கணுன்றது கேட்குன்னா எனக்காக வந்து குறைக்காதீங்க. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் அதாவது தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தோன்னா வந்து மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா குறைச்சிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு குறைச்சி கொடுங்க அப்படி தான் வந்து கேட்குறாங்க. இன்னொரு நண்பரும் கேட்டிருந்தாங்க, 2013 நாங்கள் வந்து 90 மதிப்பெண் போட்டிருந்தோம் சார், எங்களை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மார்க் குறைச்சது அதை பற்றி நம்ம குறைக்கிறத பற்றி பேசும்போது அது இல்லை. நாங்கள் 2013 நாங்கள் வந்து படிச்சுட்ருக்கோம். எங்களுக்கு இப்போ பார்த்தோன்னா அடுத்த எக்ஸாம் அதாவது நியமன தேர்வு நீங்கள் எழுதும்போது அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ஏறும். இப்போ வெயிட்டேஜ் மார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.5, அதாவது ஒவ்வொரு வருடத்தும் 2022 வரக்கூடிய மாணவர்களுக்கு 2012 வரக்கூடிய மாணவர்களுக்கு 0.5 மதிப்பெண் பார்த்தோன்னா அந்த ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை சூழ்நிலையாக நம்ம என்ன சொல்லலாம்னா எங்களுக்கு 0.5ன்றத 2 மதிப்பெண்களாக கொடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஏன்னா அது நம்மளோட இது. ஏன்னா அதான் அவங்க சைட்லேருந்து சரியான விஷயத்தை பார்க்கும்போது ஏங்க நாங்கள் இதுக்கு நடுவில் எத்தனையோ எக்ஸாம் வச்சுருக்கோம், நீங்கள் பாஸ் பண்ணி போக வேண்டியதுன்னு உங்கள் சைடு இருக்கிற தரப்பு சொல்லலாம், அவங்க சைடு இருக்கிற தரப்பு நியாயத்தை சொல்லலாம். அதுவே நம்ம என்ன சொல்லலாம்னா சார் எங்களோட சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை நாங்கள் படிக்க முடியாத ஒரு செக்மெண்ட் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்போ இரண்டுக்கும் பொதுவாக என்ன விஷயம் பண்ணலாம்னா அந்த வெயிட்டேஜ் மார்க் பார்த்தோன்னா வந்து 0.5 இருக்குது, அதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வந்து கோரிக்கை வந்து வைக்கலாம். இது எல்லாமே நேற்று பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஏதாவது நம்ம மாணவர்கள் ஃபுல்லாமே சொல்கிறாங்க, அந்த ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்போம். இது எல்லாமே நான் சொன்னேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஐயா நீங்கள் தனிப்பட்ட கருத்துன்றது கூட எடுக்க முடியாதுங்களே, சிம்பிளாக எல்லாமே உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க, நிறைய அருமையான விஷயம்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம பேசணும். இதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல தவறு இல்லை எப்பவுமே. பொய் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிங்க சார் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அந்த நண்பர்கிட்டே நான் போய் கீழே மெசேஜ் போட்டேன், நண்பரே இதில் வந்து எது பொய்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் தெளிவுபட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் மாணவர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம பதில் சொல்கிறோம். நேற்று போட்ட காணொலியில் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருப்போன்னா இது வந்து
முழுக்க முழுக்க ஒட்டுக்கா என்ன சொல்லியிருக்கேன்னா ரிசல்ட்டு தாமதத்துக்கான காரணம் என்ன தான், இந்த காரணங்களால் தான் ரிசல்ட் வந்து தாமதம்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருப்பேன் ஒவ்வொரு விஷயம். அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்லாம் சொல்லியிருப்போம். ஏன்னா 75 சரி ரைட்டு, இப்போ எதுவுமே நான் வந்து படிக்க வேண்டாம் அப்படி சொல்கிறது உங்களுக்கு நல்லதா? படிக்க வேண்டாம் அப்படியே விட்டுருங்க, அப்படியே நீங்கள் என்ன பண்ண இப்போ படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்ண போகிறாங்க அவங்க படிச்சுறாங்க. நாளைக்கு வந்து இப்போ எலெக்ஷன் டைம் வந்து நடக்க போகுது. இப்போ தேர்தல் வியூகோபாலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வீக்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் இன்றைக்கி வந்து டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ வந்து டெட்டு இந்த போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் பேர் வந்து நமக்கு ஒரு கேண்டிடேட்டாக அதாவது இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெட் தேர்வை பார்த்தீங்கன்னா வந்து ரத்து செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நியமன தேர்வை நம்ம டைரெக்டாக வந்து கொடுத்துடலாம். வீகோவால் இதுமாரி சொன்னால் அப்போ என்ன பண்ணலாம், டெட் தேர்வு இதுக்கு முன்னாடி எழுதினாங்களே அவங்களுக்கு என்ன சார் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன தனியாக அவங்களுக்கு கொடுக்கலன்னா, அவங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து 2 மதிப்பெண் வந்து கொடுத்து அடுத்தது என்ன பண்ணலான்னா, இப்போ கூட எழுதக்கூடிய நபர்களுக்கு வைட்டேஜ் அடிப்படையில் நேரடி நியமனம் பண்ணலாம், டெட் தேர்வை நம்ம ரத்து செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு புதிய தேர்தல் அறிவிப்பு வந்து கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் புதுசாக புத்தகத்தை படிப்பீங்களா? இல்லை நீங்கள் கேட்குறேன் நான் உங்களுக்கு, ஏன்னா கேட்ட நண்பர்களுக்கு பதில் சொல்லணும்ல. இப்போது புதுசாக படிக்க முடியுமா? ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோன்னா எவ்வளோ நாட்கள் வந்து படிக்க தேவை? நீங்கள் படிங்க, உங்களை யாருமே வந்து இங்கே போய் படிங்க அங்கே போய் படிங்கன்னு எந்த அகாடமியும் பார்த்தோன்னா வந்து உங்களை யாருமே வந்து வாங்க இங்கே நாங்கள் வந்து இது பண்ணுறோம் யாருமே வந்து உங்களை கூப்பிட்டதில்லை. நீங்கள் ஏன்னா நமக்கு என்ன ஒரு விஷயம், அதில் ஒரு விஷயம் இருக்குன்னா நம்மளால் செல்ஃபாக வந்து படிக்க முடியல. நிறைய நபர்கள் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் நிறைய பேர் வந்து அதாவது வீட்டிலே உட்காந்து படித்த நிறைய நபர்கள் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க, யாருமே இல்லைன்னு சொல்ல. அங்கே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, வீட்டில் இருக்க படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, நம்மளுக்கான ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் சார் நீங்கள் எனக்கு இந்த செட்டப் எப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு வீகத்தை போட்டு கொடுத்துருங்க, அதன் அடிப்படையில் நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதுக்காக நீங்கள் பணம் பறிக்கிறீங்கன்னா, ஐயா இங்கே உழைக்கிறவங்க ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக சம்பளம்னா எவ்வளோ நீங்கள் அது ஒரு இயல்பு. அதாவது இந்த நிறுவனம் இல்லை, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா உழைக்கிற நபர்களுக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அவங்க உங்களுக்காக உழைக்கிறாங்கன்னா ஏதோ உங்ககிட்ட இருந்து ஒரு 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 100 பேருக்கு ஒரு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் வசூல் பண்ண தான் செய்வாங்க. அதை வந்து இவங்களாம் அதுவுன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க, இப்போ நீங்கள் பதிவு போட்ட நண்பர்களுக்கு நான் வந்து ஒரு இதுவாகவே சவாலாகவே சொல்கிறேன். நீங்கள் அரசு பணிக்கு வந்து படிக்கிறீங்க, அது உங்களோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களோட மொத்த பணத்தை கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எழுதி கொடுங்க. இது மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு 35,000 ரூபா சம்பளம் வருதுன்னா நான் வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இருக்கிற 25,000 ரூபாய் சம்பளத்தையும் நான் வந்து அரசு ஏழைப்பள்ளி மாணவர்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுங்களேன். இல்லை நீங்கள் கேட்கறதுக்காக பார்த்தோன்னா இந்த பதில் வந்து சொல்ல வேண்டிய கடமை. யாருமே வந்து பார்த்தோன்னா இது யார் மனதையும் பார்த்தோன்னா புண்படுத்துறதுக்காக சொல்ல, அதாவது தேவையில்லாமல் ஒரு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல், அதாவது எல்லாருமே விரக்தியில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அது ஒன்று புரிஞ்சுக்கணும். அது நான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். அந்த கமெண்ட் போட்ட நபர்கள் எல்லாருமே பார்க்கும்போது அவங்க ரொம்ப மன விரக்தியில் இருக்காங்க. மன விரக்தியில் எந்த தெருமே வரல, இந்த சைடு எதுவுமே இல்லை, இந்த சைடு எதுவுமே இல்லை, எல்லோரும் பார்த்தோன்னா அடுத்த வியூவா அது ஒரு செக்மெண்ட்டில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக உங்களோட அழுத்தங்கள் உங்களோட மன வருத்தங்கள் எல்லாமே புரிஞ்சுக்குது. ஆனால் புரியும்போது ஒரு பொது தளத்தில் வந்து நம்ம இது மாதிரி பேசுகிறோமே அது ஒரு தவறா சரியா அப்படின்றத புரிஞ்சுக்க. இவங்க எல்லா இடத்துலையும் போய் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு தொடர்ச்சியாக பார்த்தோன்னா இவங்க நான் என்னோட கருத்து பண்ணி என்னவாக இருப்பாங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு அகாடமியில் சேர்ந்து பாதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நான் யோசித்த வரைக்கும் என்னென்னா இங்கே என்னோடய லோக்கலில் இருக்கிற ஹேட்டர்ஸாக வந்து இருக்கலாம் அப்படின்றதான் வந்து யோசித்தேன். சரி ரைட்டு, நம்ம அது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். சரி ரைட்டு, அடுத்த கேள்வியெலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ரைட்டு, எத்தனை கேள்விகள் தப்பு இருந்தால் போடுங்கள். அதே தான் நம்ம திருப்பி ஒரே நம்பர் தான் பிரபு அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தொடர்ச்சியாக வந்து எத்தனை கேள்விகள் தப்பு இருந்தால் பிரபு சார் உங்களுக்காகவே நான் வந்து போட்டுட்டேன், எத்தனை கேள்விகள் தப்புன்றது வித் ப்ரூஃபோடு பார்த்தோன்னா வந்து போட்டிருக்கோம். இது ப்ளஸ் இது அடிஷனலாக இன்னும் கேள்விகள்லாம் இருக்குது. இதில் பார்த்தோன்னா ஒரு 10-12 கேள்விகள் இருக்கும். இன்னும் அடிஷனலாக கேள்விகள்லாம் இருக்குது. நான் அந்த கோப்புகளை உங்களுக்காகவே பார்த்தோன்னா உட்காந்து டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துட முடியல. அதெல்லாம் உங்களுக்கு கூடிய நீங்கள் விரைவில் பார்த்தோன்னா வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்களேன், நல்லது. நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தோன்னா அனுப்பிச்சி விட்டுறேன், தவறு இல்லை. நம்மளோட நம்பர் தெரியும் நினைக்கிறேன், 9363866200 அப்படின்ற நம்பர் இருக்கும். பிரபு சார் நீங்கள் தாராளமாக மெசேஜ் போடுங்க, உங்களுக்காக வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து சாம் அப்படின்ற ஒருத்தர் போட்டிருந்தார், மஞ்ச பத்திரிகையில் கிசு எழுத்துறவங்க பயிற்சி மையம் நடத்தினால் இப்படித்தான் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. மஞ்ச பத்திரிக்கை நடத்துறது யாருன்னு தெரியல, மஞ்ச பத்திரிக்கையில் கிசு எழுதுறது யாருன்னு தெரியல. ஒருவேளை இப்போ சாம் என்ற நண்பர் பார்த்தோன்னா வந்து
ஏதாவது இதற்கு முன்னாடி பார்த்தோன்னா கிசு கிசு எழுதுகிற விஷயம், அதாவது கிசு கிசுல ஏதாவது மாட்டியிருக்கணும். அப்படி மாட்டியிருக்கும்போது அவரை பற்றி பார்த்தோன்னா வந்து கிசு கிசுக்கள் இப்போ ஒரு விமர்சனம் பார்த்தோன்னா எழுதி அதனால் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்திரிக்கையில் தான் நான் ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு தெரியுது, இது சிம்பிளாகவே தெரியுது யார் படிக்கிறாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னோடய குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். நான் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், பிஜி டிப்ளமா இன் கிரிமினாலஜி, இப்போ எல்எல்பி பார்த்தோன்னா வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ப்ளஸ் வந்து எம்ஏ சோஷியாலஜியும் பார்த்தோன்னா வந்து படிச்சுட்ருக்கேன். இந்த போட்டித் தேர்வுகளை குறைஞ்சபட்சம் பார்த்தோன்னா 2015 இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா வந்து உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா விஷயமும் தொடர்ச்சியாக என்னோட அவுட்டு இது வரைக்கும் எத்தனை முறை சக்ஸஸ் பண்ணி இப்போ பேசின சாம் வந்து என்ன வெற்றியாளர், அவரோட கல்வி தகுதி இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லதாக இருக்கும். இது இவங்க 2 பேரும் நான் தாக்குற மாதிரி போடல. ஒரு பொது தளத்தில் ஒரு பேசுகிறதுக்கு வந்து ஒரு வரன்முறை இருக்குது. என்ன பேசணும்னு தெரியாமல் பேசக்கூடாது. ரைட், அவருக்காகவே நான் வந்து சொல்கிறேன். ரைட், நல்ல விஷயம் இப்படி பேசுகிறது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்றது தெரியலாம். ஆனால் அந்த வார்த்தை பார்த்தோன்னா வந்து ஒரு தவறான விஷயம். இந்த அகாடமி நடத்துகிறவங்க யாருன்னு பார்க்கும்போது இந்த அகாடமியில் பார்த்தோன்னா வந்து 2 டீச்சர் தான், அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் டீச்சர்ஸ் தான் பார்த்தோன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அவங்களோட ஆலோசனை படி தான் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி செக்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் பார்த்தோன்னா வந்து அவர் முழுக்க உங்களுக்கு எல்லா தெளிவாகவும் என்னென்ன படிக்கணும் மாணவர்களுக்காக அப்பப்போ வந்து உத்வேகத்தை வந்து கொடுக்குறதுக்காகவே வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவர் பார்க்கும்போது நேற்று எல்லாமே ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகிட்டாங்க. என்ன இப்படி தவறாக பேசுகிறாங்க, எதுக்காக இது மாதிரி பேசுகிறாங்க, இதில் கிசு அப்படின்ற வார்த்தை எனக்கு புரியல. ஒருவேளை வந்து இவர் ஏதாவது கிசில் மாட்டிருக்கலாம். நான் வந்து ஒர்க் பண்ணும்போது ஏதாவது கிசு இவரை பற்றி எழுதியிருக்கலாம் போல், அதனால் பாதிக்கப்பட்ட நபரானு எனக்கு தெரியல. சாம், அது நீங்கள் ஏதாவது கிசில் மாட்டிருந்து உங்களை பற்றி நான் தவறு எழுந்தேன், இந்த நேரத்தில் நான் வந்து உங்ககிட்ட நான் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒருத்தரோட தனிப்பட்ட ஏன்னா ஒர்க் பண்ண இடம் அந்த இடத்துல இருந்தனால அதுமாதிரி எழுதிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி கிசுகள் நீங்கள் மாட்டினாலும் பார்த்தோன்னா நான் எழுத மாட்டேன். ஏன்னா நான் இப்போ இருக்கிற ஃபீல்டு வந்து வேறு ஆகிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் நான் எழுத மாட்டேன், தவறாக நினச்சிக்காதீங்க. ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா வந்து சொன்னாங்க, நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் ஹேட்ரஸுக்கு வந்து பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகள் அப்படி இருந்துச்சு. பதில் சொல்லு தகுதியாக இருக்கான்னு சொல்லு தகுதியாக இருக்கான்னா நம்ம டெட் எக்ஸாம் எழுதின ரிசல்ட் நண்பர்கிட்ட போய் கேட்டு பார்க்க சொல்லுங்கள். நம்மளோட பேப்பரோட குவாலிட்டி, அதாவது டெஸ்ட் குவாலிட்டி, பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் கொஷினோட தரத்தை கேட்க சொல்லுங்கள். என்னோட ஒவ்வொரு மாணவர்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவாக இருக்குன்னா, சார் உங்கள் சைட்லேருந்து எந்த தப்புமே கிடையாது, நான் அந்த டெஸ்ட்டை ஒழுங்காக பயன்படுத்தலை அப்படின்ட்டு ஒரு 50 நபர்கள் தான். நான் படித்த நபர்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாது, அதை நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஆனால் படித்த நபர்கள் பார்த்தோன்னா ஏராளம். அதில் 50 நபர்கள் ரிசல்ட்டில் எனக்கு பார்த்தோன்னா 95% பார்த்தோன்னா வந்து இந்த டெட் ரிசல்ட்டு நான் காட்டுவேன். ரிசல்ட் வரும்போது நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 50 பேஜுக்கு நான் பார்த்தோன்னா என்னோடய ரிசல்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் நான் காட்டுவேன். நீங்கள் பாருங்கள், அப்போ பாருங்கள். ஹேட்ரஸ்கள் பார்த்தோன்னா வந்து வரவேற்கப்படுறாங்க. இந்த மதிப்பெண், அதாவது ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும். எக்ஸாம் கூட நான் தெளிவாக தான் சொல்லியிருப்பேன். எக்ஸாம் கூட இப்போ வராதுமா, ரிசல்ட் வந்தாலுமே 3 மாதம் தேவைப்படும். ஏன்னா எலெக்ஷன்ஸ் முடியணும். எலெக்ஷன் முடிஞ்சு தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் தவறாக பொய் பேசுகிறேன், நான் பொய்யே பேச வேண்டிய அவசியமே கிடையாது உங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் கொடுக்குறது எங்கள் ஸ்டூடெண்ட் இருக்காங்கய்யா எனக்கு செய்கிறதுக்கு. நீங்கள் சரி ரைட்டு, நமக்கு எக்ஸாம் என்ன சொன்னால் 3 மாதம் தெளிவாக அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். 3 மாதத்தை கழிச்சு தான் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். 3 மாதம்னா நமக்கு மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் எப்போன்னா மே அல்லது ஜூனில் பார்த்தோன்னா வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறேன்னா 3 மாதத்தில் வந்து படித்து முடிக்க முடியாது. நம்ம டெட் எக்ஸாம் நான் 3 மாதத்தில் படித்தேன், 2 மாதத்தில் படித்தேன் அப்படி சொல்லிட்டு இருந்தால் அது வேறு. அது கான்செப்ட் ஒட்டுக்காவே பார்த்தோன்னா வேறு. அது தகுதி தேர்வு தான். அது நிறைய நபர்கள் 1.5 மாதத்தில் படித்து பாஸ் பண்ண நபர்கள் கூட நம்மக்கிட்ட இருக்காங்க. ஆனால் அது தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் ஒட்டுக்கா வேறு. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா ஒரு நியமன தேர்வு, அதாவது அந்த கட் ஆஃப்குள்ளே வந்து ஒரு இப்போ எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படி சொன்னாங்கன்னா லாஸ்ட்டாக 2023 சொல்லும்போது ஒரு 6500 வேக்கண்ட் ப்ளஸ் வந்து வேக்கண்ட் இருக்குது 2023 சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க. அப்போ எவ்வளோ வேக்கண்ட் ஃபில் பண்ணாங்கன்னா ஒரு 3, அதாவது ஒரு 3ல் 1 பங்கு தான் எப்பவுமே வந்து கவர்மெண்ட் வந்து எப்பவுமே அது நம்ம ஒரு வழக்கமாக தான் பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி இருக்கலாம் 3ல் 1 பங்குனா அப்போ 2700 வேக்கண்ட் கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட்டாக வந்து 2023 பேஸில் 2024 வேக்கண்ட் வந்து பார்த்தோன்னா கடைசியாக பார்த்தோன்னா ஃபில் பண்ணாங்க. 1700 சில்லற அப்படின்னு போட்டு கடைசியாக பார்த்தோன்னா இவ்வளோ வேக்கண்ட்டை பார்த்தோன்னா வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ எவ்வளோ சார் வேக்கன்சி இருக்குன்னா இப்போயும் அதே வேக்கண்ட் ஒரு 6000 ப்ளஸ் வேக்கண்ட் இருக்குது. அப்போ அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் எவ்வளோ எதிர்பார்க்குறோன்னா ஒரு 2000 வேக்கண்ட் வரும்போது இந்த 2000 வேக்கண்ட்டுக்கு எவ்வளோ நபர்கள் அப்ளை பண்ணுவாங்கன்னா எப்படியும் பார்த்தோன்னா அந்த டெட் தேர்வில் அப்ளை பண்ண மாதிரி ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. எக்ஸாம் எழுதுக்கு ஒரு 3.5 லட்சம் பேர் போவாங்க. அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர். இப்போ தகுதி தேர்வுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா
அந்த ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்தால் போதும். ஆனால் இந்த இடத்துல இந்த கட் ஆஃப்குள்ளே பார்த்தோன்னா நம்ம போகணும். உதாரணத்துக்கு நம்ம எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படின்னு ஒரு தேர்வு வந்து நடக்க போகுது அப்படின்னம்னா, இந்த செகண்ட் கிரேட் டீச்சரை பொறுத்த வரைக்கும் 150 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து கேட்க போகிறாங்க. இந்த 150 கேள்விகள் கடைசியாக நடந்த தேர்வுகளில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடச்சிச்சு அப்படி பார்க்கும்போது 95லிருந்து 100 கேள்விகள், அதாவது 95லிருந்து 100 கேள்விகள். சார் என்ன சார் 95லேருந்து 100 கேள்விகள் எப்படி சார் உங்களுக்கு எடுத்தவங்களாம் வேலை கிடச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்குது. வெயிட்டேஜ்னா வந்து அதாவது 2012 பார்த்தா இந்த டெட் எக்ஸாம் நடத்திட்டு வராங்க. இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோன்னா வந்து இந்த பாஸில் 0.5 மதிப்பெண்கள் பார்த்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 2022 பார்த்தோன்னா அந்த எக்ஸாம் ஒன்று நடக்குதுன்னா 5 மதிப்பெண் பார்த்தோன்னா வந்து எழுதும். அப்போ 2023 அடிப்படையில் பார்த்தோன்னா 5.5 மதிப்பெண் பார்த்தோன்னா வந்து ஏறும். அப்போ 95 எடுத்த நபர்கள் பார்த்தோன்னா எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருப்பாங்களா, ப்ளஸ் ஒரு 5.5 சேர்த்து எவ்வளோ எடுத்திருப்பாங்க, 100.5 மதிப்பெண் எடுத்தனால அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். அதே இன்னொரு நபர்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ 100 மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 0.5 செய்து அவங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதனால் அப்போ நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு 100லிருந்து 110 கேள்விகள் பார்த்தோன்னா நம்ம சரியாக போடணும். இந்த 110 கேள்விகள் நம்ம சரியாக போடணும்னா 3 மாதத்தில் 2 மாதத்தில் படிக்க முடியுமானா படிக்க முடியாது. அதுக்கு எவ்வளோ நாட்கள் படிக்கணும்னா ஒரு 6 மாதம் படிக்கணும். ஒரு 5லேருந்து 6 மாதம் படிக்கணும். அது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் படித்தவங்க உங்களுக்கு பார்த்தோன்னா தெளிவாக தெரியும். ஆனால் கமெண்ட் போட்ட நபர்கள் பார்த்தோன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ மெனக்கெட்டு பேசுகிறாங்கன்னா நிறைய பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயம்னா ரொம்ப மன விரக்தியில் பார்த்தோன்னா இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இதை மற்றவங்க வந்து நம்ம 75 போட்டால் நான் வந்து கேஸ் போடுவேன் அப்படி சொல்லிட்டு சொன்ன நபர்கள் அந்த ஒரு செக்மெண்ட் இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் எப்படி நம்ம தப்பு என்ன பண்ணோம், நம்ம எப்படி நம்ம தவறுகளை எப்படி திருத்தணும் அப்படின்ற விஷயத்தை ஒழுங்காக பார்த்தாலே எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து கிளியர் பண்ணுற பாருங்க. அப்போ 110 கேள்விகள் எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாட்கள் தேவைப்படும், 110 கேள்வி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் தேவைப்படும்னா குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து 6 மாதம் தேவைப்படும். அதுக்கு எப்போ படிக்கணும், என்றைக்கு படிக்கணும், நான் என்றைக்கு படிக்கணும்னு சொன்னேன். இப்போதுலேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணால் தான் யூஸ் ஆகும். சரிங்க சார் நான் வந்து டெட் எக்ஸாமே பாஸ் பண்ணல, அப்போ நீங்கள் இந்த 6 மாதம் படித்தது வேஸ்ட்டாக போகுமா? எப்படி போகும், வேஸ்ட்டாக போகும். நீ படிக்கிற சிலபஸ் தான் எல்லா எக்ஸாமுக்கும் வரப்போகுது. இப்போ பிஓ எக்ஸாம் ஆகட்டும் சரி, டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும் சரி, எல்லாத்துக்கும் எதுதான் பேஸ்டு, ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி படிக்கணும். ஸ்கூல் புக்கு நீ படித்த விஷயம் வேஸ்ட்டாக போகும்போதா? படிப்பு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. நண்பர் ஒருத்தர் கூட படிப்பு மட்டுமே உதவாதுன்னு போட்டிருந்தாரு. நல்ல ஒரு படிப்பு மட்டுமே உதவாது. ஆனால் கூட என்ன பண்ணால் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்த்தோன்னா ஏதாவது சைடு ஒர்க்கு ஏதாவது நீங்கள் ஒரு பணியில் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு கூட ஒரு பார்ட் டைம் ஜாப், அதாவது நம்ம ஆசிரியர் பணி மாதிரி ஏதாவது நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு வருமானம் ஈட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒட்டுக்காக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் முழுசாக ஒரு விஷயத்தை நம்ப முடியல. ஏன்னா நம்மனாலுமே சக்ஸஸ்ஃபுல்ன்றது பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு சின்னதாக தடைப்படுறது. அது நான் இப்பயும் சொல்கிறேன், ஒவ்வொரு மாணவர்கள் நம்ம பண்ண கேர்லெஸ் மிஸ்டேக்கால தான் இருக்கும். ஏன்னா வெற்றியாளர்கள் நம்ம மாதிரி தான் படிக்கக்கூடிய நபர்கள் தான். அப்போ அவங்க எப்படி படித்தாங்க, நம்ம பண்ணாத விஷயத்த ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த விஷயத்த வந்து சரி பண்ணிக்கணும். எனக்கு ஹேட்டர்ஸ் வந்து சொன்னாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க என் நண்பர்கள் தான். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் நடந்த விரக்தியின் வெளிப்பாடாக தான் அதை வந்து நான் கருதுகிறேன். இருந்தாலுமே அவங்க கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு சரியானதாக பொருள் பண்ணிச்சு. ஏன்னா அவங்க போட்டிருக்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாமட்டேன்னா நம்ம வந்து தப்பாகிடுவோம். அதுதான் அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் நம்மளுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தவறு எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் 3 விஷயம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே டெட் கொஸ்டின் பேப்பருக்கு பார்த்தோன்னா ஃப்ரீயாக பார்த்தோன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். இப்போ பிஓ எக்ஸாமுக்கு பார்த்தோன்னா வீக்கெண்டு கொஷின்லாம் பார்த்தோன்னா வந்து கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் டிஎன்பிசி செக்மெண்ட்டுன்னா அதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தோன்னா எந்தெந்த செக்மெண்ட்டும் நீங்கள் டெலகிராம் சேனலில் சேர்ந்துட்டு நீங்கள் பயனடைங்க. உங்களை வந்து வெற்றி பெற வைக்கிறது தான் எங்களோட வேலை. அதாவது தவறான கமெண்ட்ஸ் வந்து போடலாம். ஆனால் எல்லாருமே போட்டால் பரவாயில்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நபர்கள் மட்டும் தாக்கும்போது கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்துது. அவன் தெளிவாக தெரியுது. சரி ரைட், நம்ம அதை வந்து நம்ம சொல்லணும்ல. ஏன்னா நம்ம மாணவர்கள் வந்து என்ன சாரை பற்றி இப்படி பேசுகிறாங்க. நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்டே ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறாங்க, என்ன சார் அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னாங்க. சரி இல்லைம்மா தெரிலம்மா, அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாமா, எக்ஸாம் எழுதி பாதிக்கப்படலாம், தவறாக எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு இதுக்காக தான் இந்த காணொலி பதிவு. இது யார் மனிதனும் புண்படுத்தியிருந்தால் பார்த்தோன்னா வந்து மன்னிச்சிக்கங்க. ரைட், அடுத்த அடுத்தடுத்த அப்டேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு நாங்கள் தெளிவாக கொடுத்துட்டே வரோம். நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூம்மா.